விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். இந்த தீயணைப்புத்துறை பற்றிய செய்தி பார்ப்போம். அதாவது 12/2/2025 தேதியிட்ட ஜூனியர் விகடன் பத்திரிகையில் ஒரு செய்தி ஒன்று வந்துருந்துச்சு. கழுகார் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த செய்தி என்னென்னு பார்ப்போம். முதல்ல ஃபயர் துறையில் தமிழ் கடவுள் அதிகாரிக்கும் வைகுண்ட கடவுள் அதிகாரிக்கும் இடையே நடக்கும் ஈகோ யுத்தம் துறைக்குள் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். தற்போது வருமானம் கொளிக்கும் வடக்கு பகுதியை யார் கைப்பற்றுவது எனும் போட்டி அவர்களுக்குள் உச்சத்தை எட்டி இருக்கிறதாம் அப்படின்னாங்க. சரி, இது குறித்து என்னன்றதை கேட்போம் அப்படின்றத பார்த்தேன். அதாவது இந்த ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டு உங்களுக்கு பப்ளிக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப இருக்கிறதுலே அந்த தமிழக அரசனுடைய துறையிலே ரொம்ப சின்ன துறை. ஆனால் மொத்தத்துக்கே வந்து அந்த அதனுடைய மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃபு எக்ஸிக்யூட்டிவ் எல்லாமே சேர்த்து ஒரு 8000 பேருக்குள்ளே தான் இருப்பாங்க. ஒரு 370 ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இருக்கலாம் தமிழ்நாடு முழுவதும். ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு 10லேருந்து 15 17 அந்த மாதிரி இருக்கக்கூடிய அளவுகளான ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன துறை. இதுக்குள்ளே என்னப்பா இவ்வளோ பெரிய ஈகோ யுத்தம், அவ்வளோ ஒன்றும் பெருசாக பொதுமக்களோடு தொடர்பு இருக்கக்கூடியது இல்லையே அப்படின்ற மாதிரி அதுக்காக கேட்டான். அது என்னென்னா, அந்த தமிழ் கடவுள் அதிகாரி அப்புறம் வந்து அவர் வைகுந்த கடவுள் அதிகாரி அப்படின்றது குறித்து கேட்கையில் 2 பேர் இருக்காங்களாம் ஜாயிண்ட் டைரக்டர் லெவலில். ஒன்று திரு சரவணகுமார், இன்னொருத்தர் திரு சத்யநாராயணன். இவர் வந்து ஜாயிண்ட் டைரக்டர், திரு சரவணகுமார் ஜாயிண்ட் டைரக்டர் வெஸ்டர்ன் ரீஜனு கோயம்புத்தூர். ஆனால் இப்போ வந்து பெரும்பாலும் அங்கே தான் இருக்கிறாரு. ஏன்னா அடிஷ்னல் டைரக்டர் இன்சார்ஜ் பார்க்குறாரு, அடிஷ்னல் டைரக்டர் அட்மின் இன்சார்ஜாக இருக்கிறாரு. அப்புறம் திரு சத்யநாராயணன் அவரும் ஜாயிண்ட் டைரக்டர் தான். அவர் வந்து நார்த்தன் ரீஜன் சென்னைக்கானது. இவர் வந்து அடிஷ்னல் டைரக்டர் இன்சார்ஜ் தான் பார்க்குறாரு, ஆப்ரேஷன் அண்டு ட்ரைனிங். இதில் வந்து இவர்களுக்குள்ள ஒரு ஈகோ யுத்தம் இருக்குது. ஏன்னா வந்து சரவணகுமார் கோர்ட் மூலமாக போட்டு இப்போ அவர் தான் சீனியாரிட்டின்னு சொல்லி வாங்கியிருக்கிறாரு. அப்படி வாங்கியும் கூட அட்மின் பார்க்க முடியலையே அப்படின்றதுக்காக இருக்கலாம். ஆனால் அது பற்றி விசாரிக்கல. இவங்க 2 பேர் தான் சார் அந்த ஜாயிண்ட் டைரக்டர். அதை விடுங்க சார், அது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. ஆனால் அதனினும் மேலான மேட்ரு இந்த ஒட்டுமொத்த இந்த சின்ன துறைக்குள்ளே இந்த அவ்வளோதான் அந்த 7000 to 8000க்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சின்ன ஃபயர் சர்வீஸ் துறைக்குள்ளே ஊழலின் கதாநாயகனாக ஒட்டுமொத்த ஊழலின் மையப்புள்ளியாக இருக்கிறவர் வந்து டெப்டி டைரக்டர் அட்மின் திரு கந்தராஜா அப்படின்னாங்க. சரி, அவர் குறித்த தகவல்கள் என்னன்றதை பார்ப்போம். இவர் கந்தராஜா பியூர்லி மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃபு. ஆனால் எக்ஸிக்யூட்டிவ் லைனில் வரமாட்டார், பியூர்லி மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃபு. அடுத்த வருஷம் ரிட்டையர்மெண்ட்டு. ஃப்ரம் பிகினிங் அப்படியே காசு வாங்கியே பழக்கப்பட்டவர். அப்படி அந்த லஞ்சத்திலேயே ஊறி திளைத்த ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிட்டையர்ட் ஆகிற அன்னைக்கு கூட அவங்களுக்கு கையை அரிக்கும், ஏதோ வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அது மாதிரியான ஒரு இது இவருக்கு. திண்டுக்கல்காரரு. இப்பையும் கூட இந்த ஃபயர் சர்வீஸுக்குள்ளே இருக்கக்கூடிய இவர் அந்த மெயினாக அந்த மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃபு அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே இருக்கிறதுனால எல்லா நிர்வாகமும் இவருக்கு கீழே தான் வரும். எப்படின்னா, அந்த ஃபயர் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஃபயர்மேனுக்கு இருக்கக்கூடிய வெல்ஃபேர்னாலே எல்லாமே வந்துடும்ல. அவர்களுடைய பனிஷ்மெண்ட்டு, மற்ற எல்லா போக்குவரத்து, டிரான்ஸ்ஃபரு, எவ்ரிதிங் வந்துடும்ல. அது குறித்து ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க எனக்கு. அங்கேருந்து அவங்க அனுப்புனதுலேயே இவர் எதில் எப்படி வாங்குறாரு அப்படின்றதுக்காக சீனியாரிட்டி லிஸ்ட்டு மாற்றம் செய்வது, அதையே மாற்றிட்டு வரேன் சீனியாரிட்டி லிஸ்ட்டையே. எப்படின்னா, சில நேரம் சில பரீட்சை தேர்வு எழுதினாத்தான் அவங்களுக்குள்ள எது அந்த மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப் இருக்காங்கல்ல, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு சூப்பரண்ட்டு இந்த மாதிரி ஆகக்கூடியதில் சில எக்ஸாம் எழுதினாத்தான் இப்போ அந்த சீனியாரிட்டி வைக்கணும்னு. அப்படி இல்லாமல் டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் இந்த மாதிரியான குளறுபடியில் கொண்டு வருவாராம். அப்புறம் டிரான்ஸ்ஃபரில் வந்து எந்த சீனியாரிட்டியும் பார்க்குறதில்ல. டிரான்ஸ்ஃபர்னால் இந்த மென்னு டிரான்ஸ்ஃபரு அது இது போடுறாங்கல்ல. இப்போ கூட வந்து அந்த மென்னு டிரான்ஸ்ஃபர் எல்லாத்துக்கும் போட்டாங்க. ஒரு 7 இடத்துக்கு வந்து அந்த 13/1/2025 வந்து டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டர்லாம் வந்து 2 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் அப்படின்றாரு. அந்த இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷனுக்கு காசு. அப்புறம் வந்து ஃபயர்மேன் அப்பாயின்மெண்ட்டு பண்ணவில்லை. அந்த 674 பேர் இருக்காங்க இப்போ ஃபயர்மேன் எடுத்து டிஎன்யூஎஸ்ஆர்பி சார்பாக டிடி அட்மின் அதுதானுங்க பார்க்கணும். அவங்கள எப்படி உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பியிலேருந்து இவங்களுக்கு வந்து லிஸ்ட்டு வச்சு வேறு செக்ரட்டேரியட் போய் பார்க்கணும், அதுக்கான நிதி ஒதுக்கீடு பார்க்கணும், அதற்கான ட்ரைனிங் சென்டர் என்னான்னு ஏற்பாடு பண்ணணும். 674னா உங்களுக்கு தாம்பரத்தில் மட்டுமே பண்ண முடியாது, அது அதுக்கு எங்கேன்றதை பார்க்கணும். அதெல்லாம் பார்க்க மாட்டார்.
அட்மின் நிர்வாகம் இதை பார்க்குறதுனால என்ன காசு வரப்போகுது. ஆனால் அந்த இது போடல. அனைத்து ரேங்கிலும் ப்ரமோஷன் சீனியாரிட்டி கேஸ் துறை பதில் அளிக்காமல் நிலுவை. எந்த இது சீனியாரிட்டி அதனுடைய ப்ரமோஷன் போட்டால் அதில் பாதிக்கப்பட்டவங்க கோர்ட்டுக்கு போயிடுறாங்களாம். அதில் இவர் பண்ணுற அந்த குளறுபடி காரணத்தினால அதுக்கு உருப்படியான பதில் அளிக்கிறது கிடையாது. அந்த கேஸ் எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது அப்படின்றாங்க. சேமநல நிதி ஊழல் 6 மாதத்திற்கு மேல் கூட்டம் நடத்தவில்லை. சரி, அது என்னன்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கோம் நாங்கள். அது என்ன ஊழல்னு இதில் இது எல்லாமே ஆதாரப்பூர்வமாக அவங்க வச்சுருக்கிறது. அப்புறம் பனிஷ்மெண்ட்டு சரி செய்ய காசு, ஊதிய முரண்பாடு, இன்க்ரிமெண்ட்டு நிலுவை. பனிஷ்மெண்ட்டு சரி செய்கிறதுனா அந்த போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் இன்க்ரிமெண்ட் போடுவாங்க. அந்த 1 இயர் முடிஞ்சிடும். 1 இயர் போட்டிருந்தாங்கன்னா 1 இயர் முடிஞ்சிடும். அப்புறம் அதுக்கு பிறகு அந்த இன்க்ரிமெண்ட் போட மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயம். அப்புறம் ஊதிய முரண்பாடு, ஜூனியர் கெட்டிங் மோர் பே வரும். அதுலலாம் இருக்கிறதுக்கு போய் பெட்டிஷன் கொடுத்தா அதுலேயும் பார்க்க மாட்டாராம். அது எல்லாத்துக்கும் காசு. கம்பேஷனேட் கிரவுண்டு அப்பாயின்மெண்ட்டுக்கு காசு. கம்பேஷனேட்டில் கருணை அடிப்படையில் வேலை வாங்குறாங்கல்ல, அதில் முதல்ல எடுத்தோடனே காசு கொடுத்து தான் அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு வருவாங்களாம். யார் யாரும் அந்த மாதிரி கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே போட்டிருக்காங்க. நான் அந்த மெயினானது மட்டும் சொல்லிக்கிட்டே வரேன். பணம் வசூல் செய்ய தேவையில்லாத பணம் வசூல் செய்வதற்காகவே தேவையில்லாமல் அந்த ஸ்டேட்லேருந்து எல்லா அசிஸ்டன்ட் லெவலுக்கும் ஒரு ஆன் டியூட்டி போட்டு விடுவாராம். ஏதாச்சும் இது நடக்குது அது நடக்குது நான் இங்கே வர சொல்லி அதன் மூலமாக கையில் வாங்குறதுக்கு. A to Z அனைத்திற்கும் காசு. அப்புறம் கேம் சூப்பரண்ட்னு சொல்லி இவருக்கான ஒரு உதவியாளர் முரளி இவருக்கு உதவியாக இருப்பவர். அவரை பிடிச்சி விசாரித்தோம்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்றாங்க. அவர்கிட்டையும் அதற்குரிய ஆவணம் இருக்குது. கேம் சூப்பரண்ட்டு திரு முரளி, அது பார்த்துக்குங்க. அப்புறம் ஃபயர்மேன் ட்ரான்ஸ்ஃபருக்கு 2 லட்சம் முதல் 4 லட்சம். அப்புறம் லீடிங் ஃபயர்மேன் ட்ரான்ஸ்ஃபருக்கு 2 லட்சம் முதல் 5 லட்சம் தென் மாவட்டங்களுக்கு ஏலம் விடப்படுகிறது அப்படின்ற. தென் மாவட்டங்களுக்கு அதிகப்படியான கிராக்கி, அதுவும் ஆர்டிஃபிஷியலாக ஏற்படுத்துவாராம். செயற்கை அவங்க கேட்டிருக்காங்க இவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக ஏற்பாடு பண்ணுறது. அப்புறம் அந்த ஸ்டேஷன் SFO ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸரு, அசிஸ்டண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸரு ட்ரான்ஸ்ஃபருக்கு 5 லட்சம் முதல் 10 லட்சம். அப்புறம் DFO ட்ரான்ஸ்ஃபருக்கு 10 லட்சம் முதல் 30 லட்சம் வரைக்கும் DFOவுக்கு. ஆனால் அது இவர் மூலம்தான் கொடுக்குறாங்களாம். ஜூனியர் அசிஸ்டண்ட்டு சூப்பரண்ட்டு அந்த அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப்க்கான ட்ரான்ஸ்ஃபருக்கு 10,000 முதல் 50,000 வரை. பொது மாறுதல் கடந்த 10 வருடத்திற்கு மேலாக இல்லை. SFO ப்ரொமோஷன் கேட்டு இப்போ ரெடியில் இருக்காங்களாம். ADO அசிஸ்டண்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸர்னு நினைக்கிறேன். ADO அதுக்கு இப்போ 10 பேர் ரெடியில் இருக்கிறாங்க. அதுக்கு 10 லட்சம் எடுத்துகிட்டு இருக்கிறாராம். இது எல்லாம் அதற்கான இதெல்லாம் கிண்ட் மாதிரி கொடுத்துட்டு அதற்கான ஆதாரங்கள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இது மரியாதைக்குரிய நம்மளுடைய ஃபயர் சர்வீஸ் அதனுடைய DGP திரு ஆபாஸ்குமார் IPS அவர்களுடைய கவனத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக பதிவிட்டுருவான். அவர் அடுத்த மாதம் ரிட்டையர்டு. ஆனால் சார் இருந்த வரைக்கும் ரொம்ப நேர்மையான அதிகாரி, நல்ல அதிகாரி, மென் வெல்ஃபேர் பார்க்கக்கூடிய அதிகாரி அப்படின்னு பேர் எடுத்தவர். எந்த விதமான சர்ச்சையிலையும் சிக்காத நல்ல அதிகாரி. அவருடைய ஓய்வு குறித்து அந்த அடுத்த மாதம் 31/3 ரிட்டையர்மெண்ட்டு. அதற்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நம்மளுடைய சேனல் சார்பாக. இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு போங்க. இந்த 674 பேருக்கு இன்னமும் அப்பாயின்மெண்ட்டு வரலை. ஆனால் செலக்டடு TNUSRB மூலமாக அவங்க கிரேட் 2 போலீஸு ட்ரைனிங்கில் இருக்காங்க. கடந்த டிசம்பர் மாதம் முதல் இவங்க 3 மாதம் ஆகியும் அப்பாயின்மெண்ட் ஆகலை. அதற்கான நடவடிக்கையெல்லாம் இவர் தான் எடுக்கணும். DD கந்தராஜா. இதில் பார்த்தீங்கன்னா நான் கூட கேட்டேன், என்ன பூரா ஒரு ஃபயர்மேன் ட்ரான்ஸ்ஃபரு 2 லட்சம் 5 லட்சம், SFO ட்ரான்ஸ்ஃபர் 5 லட்சம் 10 லட்சம் அப்படின்னா அந்தளவுக்கு உங்களுக்கு என்ன அது வருமானம் வரக்கூடிய துறையா? எதுவுமே ஒன்றும் வெளியே தெரியலையே அப்படின்னா, இல்லை சார் ஃபயர்மேனு அந்த லீடிங் ஃபயர்மேனு அவங்களுக்குலாம் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. மற்றபடி அந்த SFO அண்ட் எபோவ் அவங்க போகையில் ஏதோ அந்த கட்டடங்கள் இன்ஸ்பெக்ஷன், அந்த NOC சர்டிஃபிகேட்டு, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு, அந்த கம்பெனி இன்ஸ்பெக்ஷன், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி இன்ஸ்பெக்ஷன், அப்புறம் ஏதோ 18.3 மீட்டருக்கு மேலே போச்சுன்னா அங்கே உயர் அதிகாரிகளுடைய இன்ஸ்பெக்ஷன், இப்படிலாம் ஏதோ சொன்னாங்க. அதில் காசு பார்ப்பாங்க. இவர் இந்த மென்னுக்கு இந்த பணம் கொடுத்து போகிறதுக்கு காரணம் ஏதோ சொந்த ஊருக்கு பக்கம் போயிடலாம் அப்படின்றதுக்காக தான் சார் அப்படின்னாங்க. 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்னா இதில் இப்போ போட்டிருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்ஃபரில் இதில் கூட அந்த 10/1/2025 அந்த வான் செய்தி அந்த வில்லிங்னஸ் பெட்டிஷன் கேட்டிருந்தாங்களாம். யார்? அந்த மென்னுக்கு.
அதில் பார்த்தோம்னா இப்போ அந்த புதிதாக 7 காவல் நிலையம் திறந்தாங்க, 7 அந்த தீயணைப்பு நிலையம் திறந்தாங்க பாருங்கள். கருமத்துப்பட்டி, மடத்துக்குளம், கோவளம், படப்பை, புதுவயல், அப்புறம் திருநெல்வேலி சிட்டி, ஏரல். இதில் பார்த்தோம்னா திருநெல்வேலி சிட்டி, ஏரல் அது ரெண்டையும் வந்து அந்த வில்லிங்னஸ் பெட்டிஷன் கேட்டு வரக்கூடிய அந்த வான் செய்தி மெசேஜ்லேயே அதை காமிக்கலையாம். அப்புறம் அது ஒரு மாதிரி அவர்களுக்குள்ள ஒரு வித்தியாசமான அரசியல் புரசலாக அவர்களுக்குள்ள பேச்சு அடிபடவும் அதை ஏதோ பேனாவில் எழுதி காமிச்சாங்களாம். ஏன்னா அதனால் அதுக்கு ஏற்கனவே காசு வாங்கி ஆளையும் நிறுத்தி வச்சுக்கிட்டாராம். இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணுறாரு. அடுத்த வருடம் ரிட்டையர்மெண்ட்டு. அதான் நானே அந்த மக்களுக்கு சொல்லிட்டேன், இதெல்லாம் போதுமப்பா, ரிட்டையர்டாக ஆக முடியாமல் பண்ணிடலாம். ஏன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, விஜிலன்ஸுக்கு அப்படியே தட்டுங்க. ஏன்னா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு அதில் கொண்டு வந்துடலாம். திண்டுக்கல் தானே, திண்டுக்கல் ஆரம் காலனியில் இருக்கிறாராம். ஆனால் அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க. இவருடைய சொத்து குறித்த ஆவணங்கள் அதெல்லாம் கூட எடுத்து வச்சுருக்காங்க. வந்து அப்படி நிலையில் இதை தொடர்ந்து இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. உயர் அதிகாரிக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைக்கி லெவலுக்கு இப்படிலாம் வந்து இது பண்ண முடியாது. அவர் திரு கந்தராஜாவுக்கே நம்ம சொல்லிக்கிறது, நீங்கள் கடைசி இவ்வளோ காலம் என்னத்தையே ஆட்டிக்கிட்டு பொழப்பு ஓட்டிகிட்டு போயிருக்கலாம். கடைசி நேரம் இந்த மக்களுக்கு ஏதோ நல்லது செய்யணும்னு நினைக்கணும். அப்படி செஞ்சுன்னு நினச்சா நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக ஒழுங்காக ரிட்டையர்ட் ஆகிடலாம். இல்லையா ரிட்டையர்ட் ஆகக்கூடிய நேரத்தில் அந்த மூஞ்சியில் துண்டை போட்டுக்கிட்டு அரெஸ்ட் ஆகிறாங்க பார்த்தீங்களா, விஜிலன்ஸ் வண்டியில் குடுக்குடுன்னு ஓடி போய் ஏறுவாங்க பார்த்தீங்களா, அந்த கதியாகி போகும். ஒரு ஆள் வந்து விஜிலன்ஸில் மாட்டிட்டானா ஒட்டுமொத்த வாழ்க்கையை முடிஞ்சிடுங்க, நடைப்பிணமாக ஆயிரும். 55-60 வயசுக்கு மேலே ஜெயிலில் போய் இருக்க முடியுமா ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டு? இந்த விஜிலன்ஸ் கேஸ் மட்டும் எத்தனை வருஷம் ஆனாலும் முடியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த கன்விஷன் கொடுத்தா நீங்கள் ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். இதெல்லாம் நடக்கும். இவ்வளோ காலம் என்ன பண்ணாரோ தெரியாது, ஆனால் இவ்வளவையும் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போயும் வந்து 51 பேருக்கு ஏதோ அந்த டிரைவர் டிரான்ஸ்ஃபர் அதுக்கு ஏதோ சில்லறையை கலெக்ஷன் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாராம். இது எல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறதெல்லாம் கொடுக்குறாங்க, ஆனால் ஆவணப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நேரடியாக நானே கூட கேட்டேன், விஜிலன்ஸில் அந்த இண்டிவிஜுவலே போய் ஃபினாத்திலின் பவுடர் தடவி கொடுத்துடலாமையா அப்படின்னு சொல்லி அதற்கும் கூட ஏற்பாடாகிட்டு இருக்கு. நம்ம கேட்க போனது அந்த என்னப்பா அந்த ஜேடி லெவலுக்கு யார் சென்னையை பிடிக்கிறதுக்கான போட்டியில் இருக்கிறது அப்படின்றதுக்காக தான் நம்ம போனோம். இது இப்படி இவ்வளோ பெரிய ஊழல் கதாநாயகன் அடையாளப்படுத்தப்படும் பொழுது நம்மளுக்கே மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு சாதாரண ஒரு எளிய துறை, அது என்னங்க அந்த துறையினுடைய தன்மையே தெரிய வேணாமா? ஆனால் அவ்வளோ கஷ்டப்படக்கூடிய துறை, ஆனால் அந்த ஒரு முக்கியமான துறை. ஆனால் வந்து இப்போ வந்து வெறும் முன்னாடி வந்து தீயணைப்பு துறைன்னு இருந்துச்சு, இப்போ தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை, ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்படின்னால ஆட்டோமேட்டிக்காக ஒரு எருவு மாடு கிணத்துக்குள்ளே வந்தாலும் கூப்பிடுவாங்க, ஒரு பாம்பு வந்தாலும் கூப்பிடுவாங்க, எது வந்தாலும் கூப்பிடுவாங்கன்னு வைங்க. மீட்புத்துறை அப்படின்னா அது எந்த வரையறைக்குள்ளேயும் அடங்காதில்லை, எது ஒன்றுனாலும் நீங்கள் மீட்கணும் வந்துடணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அவர்களுடைய கஷ்டம் இருக்குது. ஒரு கட்டடத்துலேயோ ஒரு இடத்துலையோ தீ பிடிச்சா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆள் புறம் வெளியே ஓடும், அதானே யதார்த்தம். இந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் மட்டும்தான் அந்த தீயை நோக்கி உள்ளே ஓடுவாங்க. ஆனால் அப்போ தானே அணைக்க முடியும். நேருக்கு நேர அந்த நெருப்பை சந்திக்க வேண்டிய ஒரு துறை, அதில் தன் உயிரை இழந்தவர்களும் இருக்கிறாங்க. அதனால தான் இந்த தீயணைப்புத்துறையில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் தீயணைப்பு வீரர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது எப்படி இப்போ என்னமோ தீயணைப்போர் முன்னாடி தீயணைப்போர் இப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. எனக்கு தெரியாது, நாங்கள் படித்த காலத்திலேருந்து எப்பயுமே வந்து அது பத்திரிகை செய்தி எதில் பேப்பரில் பார்த்தாலும் தீயணைப்பு வீரர்கள் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. மற்ற யூனிஃபார்ம் சர்வீஸுக்கெல்லாம் வீரன் அப்படின்ற பேரெல்லாம் கிடையாது. ஈவன் போலீஸுக்கே கூட போலீஸு தமிழ் படுத்தணும்னா காவலர், அவ்வளோதான். வந்து ஜெயில் டிபார்ட்மெண்ட்டு அது தமிழ் படுத்தணும்னா சிறை காவலர், அவ்வளோதான். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு அவங்க வந்து தமிழ் படுத்தணும்னா வனத்துறையினர். இந்த ஃபயர் சர்வீஸ் மட்டும்தான் தீயணைப்பு வீரர் அப்படின்னு இருந்துச்சு. அது எதோ இப்போ மாறிடுச்சு. ஆக்சுவலாக வந்து அந்த இராணுவத்தில் இருக்காங்கல்ல, இராணுவ வீரன், அதுக்கடுத்து தீயணைப்பு வீரர். இந்த வீரன்ற பட்டம் வந்து இந்த தீயணைப்பு துறைக்கு தான் இருந்துச்சு. ஆனால் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய துறைக்கு உரிய கௌரவம், அதற்கு உரிய ரெகக்னைசேஷன் ஏதேனும் பொதுமக்கள் மத்தியில் இருக்குமா? பொதுமக்கள் மத்தியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இந்த துறையினுடைய சேவை அவர்களுக்கு தேவைப்படுமா அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. அது வந்து தீ பிடிச்சா தானே அப்படின்னால ஏதேனும் அபாய கட்டத்துக்கு தானே இந்த துறை அப்படின்னால அந்த அபாயத்தை எதிர்கொள்ள இருக்க மாட்டாங்க. இந்த சேவை நமக்கு தேவையில்லாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு நினைப்பாங்க. சரி, ஓகே, இந்த துறைக்கு அரசு சார்ந்து கட்டாயம் இருக்கணும் ரெகக்னைசேஷன், ஏன்னா அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த கடைநிலை தீயணைப்பு வீரர் வரைக்கும் அவர்கள் கவனித்து பார்க்கணும். அவ்வளவு அந்த அளவுக்கான முக்கியத்துவம் வாய்ந்த துறை. உண்மையிலேயே
உண்மையிலேயே எளிய மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க உண்மையிலேயே பெரிய வாய்ப்பு. அது போக நம்ம இவருக்கே அந்த கந்தராஜாவுக்கே சொல்லிக்கிறேன், அப்படி என்ன தாங்க செஞ்சிட போகிறீங்க? எவ்வளோ தான் வந்து அரிச்சு அள்ளி நான் அப்படி என்ன ஒரு 150-200 வருஷத்துக்கு வாழ்ந்துட போகிறீங்களா? இந்த பாருங்கள், நேற்றைக்கு தினத்தந்தி தலைப்புச் செய்தியே அதுதான் இருந்துச்சு. சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் 27 கிலோ தங்க நகைகள், 1526 ஏக்கர் நில ஆவணங்கள், ஜெயலலிதாவின் ரூபாய் 2000 கோடி சொத்துக்கள் தமிழக அரசிடம் ஒப்படைப்பு அப்படின்னு. என்னங்க ஆச்சு இது? எதுக்கு தேவை என்ன இருக்குது? ஊர் போய் காசு அடித்து 2000 கோடிக்கு சொத்து சேர்த்து இப்போ கொண்டு வந்து 27 கிலோ தங்கமாக 1526 ஏக்கர் நில ஆவணமாக என்ன ஆச்சு? கவர்மெண்ட்டுக்கு வந்து சேருது. அந்த அம்மா பாவம் வந்து இருந்த காலத்தில் இரும்பு பெண்மணி, தங்க பெண்மணி, ஆனால் வந்து வாழும் தெய்வம், எங்கள் தெய்வம், குலசாமி இப்படிலாம் என்னென்னமோ சொன்னாங்க. அந்த இண்டிவிஜுவல் லைஃப் எப்படி இருந்துச்சு? கடைசி ஒரு 5-6 வருடம் எப்படி இருந்தாங்க? 100 நாள் அப்போல்லோ ஆஸ்பத்திரியிலேயே 3 மாதத்துக்கு மேலாக, அப்புறம் சுகரில் கஷ்டப்பட்டு, ஆனால் அன்றாடம் தூக்கம் தொலைத்து, நிம்மதி தொலைத்து, ஆனால் அன்றாடம் வந்து நோயின் பால் அவதிப்பட்டு அப்படியே இருந்தாங்க. அவ்வளோ ஆரோக்கியமாக திரைத்துறையில் அவ்வளோ இதாக இருந்தவங்க, இப்போ அவர்களோடு அதே துறையில் பணிபுரிந்தவங்க இப்போயும் இருக்காங்க பார்த்தீங்களா? மற்ற ஏனைய பிற நடிகை எல்லாம் நல்லா தானே இருக்காங்க. அந்த நிம்மதி தாங்க வாழ்க்கை. நீங்கள் வந்து இவ்வளவு இது சேர்த்து இதை கொண்டு போய் என்ன ஏதோ வந்து ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் ஆச்சு நிம்மதி வேணாமல். அதனால் இப்போ வந்து இந்த பதிவு அவருக்கான எச்சரிக்கை பதிவாகவே நம்ம சொல்லிக்கிறோம். இது அவருடைய ரிட்டைர்மெண்ட்டில் சிக்கல் வரும். ஆனால் அதனால் பார்த்துக்குங்க. இந்த இதை அந்த ஆவணப்படுத்துறது நீங்கள் தன் தரப்பில் இருக்கக்கூடிய உண்மை வெளியாயிருச்சு, நாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அவருடைய நோக்கமும் எண்ணமும் இருக்கணுமே தவிர, யார் நம்மளை பற்றி இப்படி போட்டு விட்டது, அது யாருன்னு கண்டுபிடி, அவங்கள பிடிப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்களே இன்னமும் உங்களுக்கு தேவையில்லாமல் உங்கள் தலையில் மண்ணை போடுகிறீர்கள், உங்களுக்கு நீங்களே குளிபறிக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இன்றைய நவீன காலம் அப்படி கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடியது எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டு. நீங்கள் இருக்கீங்கல்ல, உங்களுக்கு இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் நாலேஜ், உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்றைய நவீனத்துவ நாலேஜ், அதை காட்டிலும் ஃபயர்மேனாக செலக்ட் ஆகிறான்ல இப்போ இந்த 674 பேர் இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு அதிகப்படியான நாலேஜ், எப்படி இதை ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றது நாலேஜோடு தெரிஞ்சு வர்றான். அதனால் அது பார்த்துக்குங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இது பார்த்துக்குங்கப்பா. நிறைய பேருக்கு இதை பகிர்தலுக்கு உட்படுத்துங்க. உங்கள் துறை சார்ந்த மக்கள் பார்த்தாலே அதான் சொல்கிறேன்ல, அவ்வளோதான் 7000-8000 பேர் தான் இருப்பீங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய பொதுமக்களுக்கு, உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு, உங்கள் உறவினர்களுக்கு அதன் மூலம்தான் இந்த கந்தராஜா மேலே நடவடிக்கை எடுக்க வைக்க முடியும். அவர்களுக்கு அதிகப்படியான பேருக்கு பகிர்தலுக்கு உட்படுத்துங்க, அரசின் கவனத்துக்கு கொண்டு போகணும். இவருக்கே வந்து நம்ம டிஜிபி திரு ஆபாஸ்குமாருக்கு சொல்லிக்கிறது, இதை வந்து ஒரு விசாரணைக்கு உட்படுத்தணும். இந்த துறை அல்லாத பிற ஒரு கமிட்டி மூலம் விசாரணை பண்ணோம்னா அழகாக கொண்டு வந்துடலாம். இது விஜிலன்ஸ் கவனத்துக்கு போகணும். அந்த விசாரணை அறிக்கை விஜிலன்ஸுக்கு அனுப்பினோம்னா அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால் அந்த வகையில் தான் சொல்கிறேன், அது எப்படியோ பகிர்தலுக்கு உட்படுத்துங்க. நம்ம சேனல் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் உங்களை பார்க்குறோம்.